வணக்கம் மக்களே. தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களில் எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதன் மூலம் எப்படி பயன்பெறுவது என்ற கேள்விகளும் சந்தேகமும் இருந்தால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அதற்கான பதில்கள் அளிக்கப்படும். தமிழகத்தில் பெண்களுக்கான பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போது தமிழகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பல பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். இருப்பினும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு உள்ளன என்று பலரும் வேதனை தெரிவித்து உள்ளனர். அதாவது நிராகரிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்படுமா என்ற கேள்வி நிலவி வந்த நிலையில் வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அறிவித்து உள்ளார். தஞ்சாவூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கினார். மேலும் மக்களிடையே பேசும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விரைவில் அமைக்கப்படும் என்றும் இந்த முகாமில் கொடுக்கப்படும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் 45 நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து பேசிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய உங்களது பகுதிகளிலேயே வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகைக்கு பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 45 நாட்களுக்குள் முடிவுகள் சொல்லப்படும். இந்த முகாம்கள் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும் என்றும் முதல்வர் தெரிவித்து உள்ளார். தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களில் எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதன் மூலம் எப்படி பயன்பெறுவது என்ற கேள்விகளும் சந்தேகமும் இருந்தால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அதற்கான பதில்கள் அளிக்கப்படும். மேலும் தன்னார்வலர்கள் வீடுகளுக்கே வந்து இதற்கான விளக்கத்தையும் அளிப்பார்கள். குறிப்பிட்ட திட்டங்களில் பயன்பெற என்ன தகுதி இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் போன்ற விவரங்களை மக்களுக்கு தெரிவிப்பார். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. நன்றி.